நாம் பல விவரங்களை சொல்லிட்டோன்ற காரணத்தால் ஒரு பாட நூலை கொடுக்குறோம். அந்த பாட நூலில் பல விவரங்களை நம்ம சொல்லியிருப்போம். பல விவரங்களை சொல்லியிருக்கோன்ற ஒரே காரணத்துக்காக எல்லா விவரத்தையும் ஒரு மாணவர் புரிந்து வைத்திருப்பார்னு சொல்ல முடியாது. இப்போ ஒரு மாணவருடைய வயதிற்கு தகுந்தாற் போல தான் அந்த புரிதல் என்பது இருக்கும். அதனால தான் 18 வயது நிரம்பியவர்களை நம்ம என்னன்னு சொல்கிறோம், வயதிற்கு வந்தவர்கள், அதாவது வாக்களிக்க தகுதி பெற்றவர்கள், அல்லது ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட தகுதி முழுமையான உரிமை அவங்களுக்கு எப்போ கிடைக்குதுன்னா 18 வயதிற்கு பிறகு தான். அப்போ 18 வயதுக்கு கீழே இருக்கிறவங்களை என்னன்னு சொல்கிறோம், குழந்தை பருவத்தினர்ன்றோம். அப்படி என்றால் அவர்கள் முழுமையான புரிதல் சக்தி பெறலை, புரிதல் சக்தி பெற்றுக்கிட்டே வர்றாங்க அப்படின்றதான் நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போது இந்த நடைமுறையில், இந்த நீட் நடைமுறையில் நான் இதுவரை சொன்ன எதையுமே உள்வாங்காத ஒரு வணிகச் செயல்பாடு, முழுக்க அது ஒரு வணிகச் செயல்பாடு. ஏற்கனவே மாணவர் அவர் படித்த வாரியத்தினுடைய பாடத்திட்டத்தின் அடிப்படையில் அந்த வாரியம் நடத்திய மதிப்பீட்டு முறையில் ஒரு முறை மதிப்பீடு செய்யப்பட்டு விட்டார்